ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் டெய்லி நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பரான ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா என்ட்ரு ஆகணும். என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம ரெகுலராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளில வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்துட்டு இன்றைக்கான நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டேக்கான நான் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான நம்ம அனாலிசிஸ் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். தென் நம்ம தேர்ஸ்டே நம்ம என்ன செட்டப் ஃபாலோ பண்ண போகிறோங்கிறத நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வாங்க இன்றைக்கான நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். வெனஸ்டேக்கான அனாலிசிஸ் நான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணலை. ஸோ பாருங்கள், ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்காது. ஸோ இங்கே நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணலை. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம லைனில் இங்கே வந்து பிரேக் அவுட், தென் வந்து இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை தான் நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட க்ளோசிங் வேல்யூவான 24756 நீங்கள் என்ட்ராயிருக்கணும். என்ட்ராயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், செம்மையான ஒரு சூப்பர் மூவ் இருந்தது மார்க்கெட்டில், ஒரு அப்வர்ட் மொமெண்டமில். ஸோ இங்கே வந்துட்டு 24946 வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து சூப்பரான ஒரு ப்ராஃபிட், ஒரு 190 பாயிண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே வந்து சூப்பர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு இன்றைக்கி வெனஸ்டே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் நமக்கு. ஸோ வாங்க அதை ஃபுல் அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ட்ரேட்டில் வந்துட்டு நமக்கு ஒரு சூப்பர் மூவ் இருந்தது. தென் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்வர்டில் தான் நெக்ஸ்ட் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதுவும் நம்ம லைனில் பாருங்களேன். இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், நம்ம டார்கெட் பாயிண்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் தான் வந்துட்டு ஃபுல் மார்க்கெட் மூவிங்குமே இருந்தது, அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நல்லா நீங்கள் கரெக்டான பிரேக் அவுட் தென் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ராயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான மேக்ஸிமம் ப்ராஃபிட் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் ஷுவராக. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்துட்டோம், செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். அதுவும் பாருங்கள், நம்மளோட இந்த செட்டப் லைனில் தான் நமக்கு பிரேக் அவுட், தென் இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ராயிருக்கணும், ரைட்? 24788 நீங்கள் என்ட்ராயிருக்கணும். என்ட்ராயிருந்தீங்கன்னா பாருங்களேன், இங்கேயும் நம்ம டார்கெட் அச்சீவ்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமமாகவே தான் நமக்கு வேல்யூ கிடைச்சது. ஸோ 24685 வரைக்குமே வந்துட்டு ஒரு இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ட்ரேடும் பார்த்தீங்கன்னா ஒரு 103 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சாலிடாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்தோம். ஸோ இதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் வந்துட்டு நமக்கு வந்து ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன், இங்கே பாருங்கள், இங்கே கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. பட் இங்கே நமக்கு பிரேக் அவுட் வித் இது நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சது. நம்மளோட லைனில் டச் ஆகாத பிரேக் அவுட் கேண்டிலுக்கு பக்கத்து கேண்டில் இருக்கிறது தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம சூஸ் பண்ணி அதோட க்ளோசிங் வேல்யூவில் தான் நம்ம என்ட்ராகும். 24759 நீங்கள் என்ட்ராயிருக்கணும். என்ட்ராயிருந்தீங்கன்னா இங்கே இருந்துமே பாருங்களேன், இதுவுமே நமக்கு டார்கெட் அச்சீவ்டு தான். இங்கே ஒரு 80 பாயிண்ட்ஸ் 24839 வரைக்குமே நமக்கு ப்ராஃபிட் தான். இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆச்சு, பட் அதுவே ஒரு 80 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து சாலிடாக ப்ராஃபிட் புக் ஆச்சு. ஸோ இது வந்து நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்க்கலாம். அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணும்போது இங்கே தான் அகைன் நமக்கு இங்கே ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. ஸோ இங்கே நமக்கு இங்கே நமக்கு ரிவர்சல்ல, இங்கே ரிவர்சலில் வந்துட்டு இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ நீங்கள் இதோட க்ளோசிங் வேல்யூ, இந்த கேண்டிலோட க்ளோசிங்கில் நம்ம என்ட்ராயிருந்தோம். 24802 நீங்கள் என்ட்ராயிருந்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் நமக்கு கிடைக்காம சடனாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு நம்மளோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட். இங்கே ஒன்றும் இல்லை, ஒரு 17 பாயிண்ட்ஸ் தான், மேக்ஸிமம்லாம் கிடையாது. ஒரு 17 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பொதுவாகவே என்ன பண்ணுவோம், நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட ஹை வேல்யூ நம்ம ஸ்டாப் ப்ளஸ் செட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இதான் நம்மளோட லோவில் இருக்கும்போது ஹை செட் பண்ணுவோம், ஹையில் இருக்கும்போது லோ செட் பண்ணுவோம். அதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ இதோட பிஃபோர் கேண்டிலோட ஹை வேல்யூவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருந்தோம், அது நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு 17 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுங்க. ஸோ இதான் வெனஸ்டேக்கான நிஃப்டி 50க்கான 4 ட்ரேட்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம வந்து எவ்ரிடே வந்துட்டு ஒன்லி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியில் 4 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சூப்பர் சக்சீடாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது அந்த மொமெண்ட் இன்றைக்கி நடந்துச்சு ஆக்சுவலி. ஸோ பார்த்தீங்கன்னா 4 ட்ரேட்ஸுமே பாருங்கள், நம்மளோட ஃபர்ஸ்ட் 3 ட்ரேட்லேயுமே நம்ம வந்துட்டு ஒரு 373 பாயிண்ட் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் சாலிடாக புக் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் ட்ரேடில் மட்டும் ஒரு 17 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா? அப்பவும் பாருங்கள், ஒரு 356 பாயிண்ட்ஸ் வந்து வெனஸ்டே ஸ்டேட்டஸ் படி நிஃப்டி 50யில் நம்ம 356 பாயிண்ட்ஸ் நம்ம சாலிடாக ப்ராஃபிட்டோட தாங்க வெளில வந்தோம். ஸோ இதுதான்
வெனஸ்டேக்கான நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ். ஸோ இப்போ நிஃப்டி 50க்கு நம்ம தேர்ஸ்டே நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். டார்கெட் பாயிண்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 நாளைக்கு அப்வர்ட் மொமெண்டம் இருந்தது அப்படின்னா தேர்ஸ்டே இப்போ நமக்கு நாளைக்கு மார்க்கெட் அப்வர்டில் மொமெண்டம் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24832 24896 24958 250 59 251 89 25259 25378 254 64 இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ். அப்வர்ட் மொமெண்டமில் இருந்ததுன்னா. இஃப் சப்போஸ் டவுன்வர்டில் இருந்தது மார்க்கெட் அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 24777 24665 24606 24495 94 24435 24377 243 21 242 14 23944 இதான் நம்மளோட தேர்ஸ்டேக்கான செட்டப்ஸ். நாளைக்கு நாம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான அப்வர்ட் மொமெண்டம் அண்ட் டவுன்வர்ட் மொமெண்டமில் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் இதுதான். இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளால் ட்ரேட் அட்டன் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வெனஸ்டேக்கான பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் தென் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கானதை நம்ம பார்த்துடலாம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கான வெனஸ்டே அனாலிசிஸ் நம்ம இன்னைக்கு வெனஸ்டேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ சேம் தான். நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடும் நம்ம அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் நம்ம அட்டன் பண்ணல. தென் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் தான் பிரேக் அவுட். தென் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் இங்கே பிரேக் அவுட். தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணிவிட்டு இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ 55026 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதுவுமே பாருங்களேன் ஒரு சூப்பரான மொமெண்டம் தான் நமக்கு கிடைச்சது. ஸோ இங்கேருந்து இதோட ஹை வேல்யூ வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ 55331 வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சு. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். இங்கே வந்துட்டு சாலிடாக ஒரு 305 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சுங்க. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் நமக்கு நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு ப்ராப்பரான எந்த கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு நமக்கு வந்துட்டு டவுன்வர்ட்ஸில் இங்கே ஒரு பிரேக் அவுட். தென் இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். ரைட். ஸோ இங்கே 55000 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதுவுமே பாருங்களேன் நமக்கு நல்ல ஒரு டவுன்வர்ட் மொமெண்டம் தான். ஸோ இங்கே ஃபுல்லாக இதோட லோ வேல்யூ வரைக்குமே நீங்கள் சூப்பராக நீங்கள் வந்துட்டு ஒரு 310 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் புக் ஆச்சு. 54690 வரைக்குமே நீங்கள் சூப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்திருக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஆல்ரெடி நான் சொன்னேன் இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு வெனஸ்டே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மொமெண்டம் இருந்தது மார்க்கெட்டில். யூஸிங் நம்ம செட்டப் லைன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ஷுவராக ஒரு சூப்பரான மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வெளில வந்திருப்பீங்க. ஸோ ரெகுலராக நம்ம செட்டப்ஸோட நம்ம அனாலிசிஸை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம செட்டப்ஸோட அக்யூரசி லெவல் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக தெரியும். அனாலிசிஸ் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ட்ரேடிங் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. இப்போ நம்ம 2 ட்ரேட்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே கிடைச்சது டவுன்வர்ட்ஸில் இங்கே பிரேக் அவுட். தென் இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 54908 நமக்கு வந்து என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இதோட லோ வரைக்கும் இதோட லோ வேல்யூ வரைக்குமே நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சு இல்லையா. ஸோ இங்கேயுமே வந்துட்டு 54816 வரைக்குமே வந்துட்டு நம்மளோட தேர்ட் ட்ரேடுமே ஒரு 92 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு சாலிடாக ப்ராஃபிட் புக் ஆச்சுங்க இங்கேயுமே. இதுதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் நமக்கு ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்த்துடலாம். ஸோ இங்கே ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிரேக் அவுட். இங்கே நமக்கு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ இது நம்மளோட பிரேக் அவுட். தென் இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 55011 என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதோட ஹை வேல்யூ
இதுவுமே பார்த்தீங்களா, இங்கேயும் ஒரு குட்டி டிஸ்டன்ஸில பட் நமக்கு ப்ராஃபிட் அச்சீவ்டு தான். ஸோ இங்கே நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்கேயும் நமக்கு டார்கெட் அச்சீவ்டு தான். 55095 வரைக்குமே வந்துட்டு இங்கேயுமே நமக்கு வந்து சாலிடாக ஒரு 85 பாயிண்ட்ஸ் நமக்கு 84 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் புக்டு. ஸோ இதான் நம்மளோட செட்டப். அவ்வளோ அக்யூரேட்டாக இன்றைக்கி மார்க்கெட்டில் வேலை செஞ்சு இது ரெகுலராக அது டெய்லி நீங்கள் பேஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். தென் மந்த் எண்டில் நம்ம செட்டப்ஸை பார்த்தீங்க, நீங்கள் ப்ராஃபிட் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்ம வந்து வெளியில் வந்துட்டுருக்கோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது நம்மளோட செட்டப்ஸ். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதுதான் வெனஸ்டேக்கான பேங்க் நிஃப்டிக்கான நம்மளோட 4 ட்ரேட்ஸ் கம்ப்ளீட்டட் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 ட்ரேட்ஸுமே வந்துட்டு சாலிடாக 310 305 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் புக் ஆச்சு. தென் தேர்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ட்ரேடில் வந்துட்டு ஒரு 92 புக் ஆச்சு. தென் ஃபைனல் ட்ரேட்லேயும் நமக்கு வந்துட்டு இங்கே செகண்ட் ட்ரேட், தென் தேர்டு, தென் இது ஃபைனல் இல்லையா? ஸோ ஃபைனல் ட்ரேட்லேயுமே வந்துட்டு ஒரு 84 பாயிண்ட்ஸ் நமக்கு புக் ஆச்சு. ஸோ நமக்கு வெனஸ்டே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ப்ராஃபிட் தான். ஸோ ஒரு 791 பாயிண்ட் வந்து சாலிடாக நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்குங்க. ஓகேயா? ஸோ ஆல்ரெடி நிஃப்டி 50ல் 356 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சு. இங்கே வந்து 791 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட். ஓவரால் நீங்கள் பேங்க் நிஃப்டி 50 சேர்த்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஸ்டேட்டஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1147 பாயிண்ட்ஸ் வந்து சாலிடாக நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்குங்க. ஸோ இதுதான் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் தான் இல்லையா இது? ஸோ இப்படி தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்ம சேனல் மொமெண்டம் இருக்குது. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப அதிகமாக நம்ம சேனல் நீங்கள் நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு புரியும். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணி நிறைய மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட நீங்கள் மினிமம் ஸ்டாப் லாஸோட நம்ம டெய்லி நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகேயா? தென் என்ட்ரி ஆப்ஷன் செட்டப்ஸில் என்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ட்ரி பற்றின எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ராப்பரான நம்ம சேனல்லே நம்ம வீடியோ இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு தடவை நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ட்ரு ஆகுங்க. ப்ராப்பரான என்ட்ரி நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் ட்ரெண்ட் லைன் மேக்கிங்க்கான வீடியோவும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஷுவராக நீங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நாளைக்கும் நமக்கு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வரட்டும். ஸோ இன்றைக்கான ப்ராஃபிட் 1147 பாயிண்ட்ஸ். இதுதான் வெனஸ்டேக்கான ஸ்டேட்டஸ். பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50யோடது நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்துட்டு நிஃப்டி 50க்கான பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போது நம்ம நாளைக்கு தேர்ஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிக்கானது 55 101 55 325 555 24 55 779 559 32 56098 56224 56541 12. இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய அப்வர்ட் மொமெண்டமில் இருந்தது பேங்க் நிஃப்டி அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் தான். இஃப் சப்போஸ் நமக்கு டவுன்வர்டில் மொமெண்டம் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸும் நம்ம பார்த்துடலாம். 54965 54812 54567 54366 54172 53899 53757 53551. இதுதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய தேர்ஸ்டேக்கான செட்டப்ஸ். இதுதான் பேங்க் நிஃப்டியோடது. ஸோ நம்ம பார்த்தாச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தாச்சு இல்லையா? ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் செட்டப்ஸ். தென் ஃபுல் கிளியர் வெனஸ்டேக்கான அனாலிசிஸும் நம்ம பார்த்துட்டோம். தென் தேர்ஸ்டேக்கான செட்டப்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஷுவராக நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட நம்ம வந்து ட்ரேட் அட்டன் பண்ண முடியும் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.